இதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன், நான் வந்தேன்னா ஒருத்த கையில் அப்படியே தூக்கிட்டு போய் வெளியில் உட்கார வச்சுருவேன். சரியா? ஜெபம் இல்லாமா? சரி, ஜெபம். கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஆராதனையில் ஆண்டவரே, ஆவியானவர் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோதவங்களே ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்களோடு ஒவ்வொரு பிள்ளைங்களோடு நீ பேச தேவன் கிருபை செய்யணும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீ சஞ்சரிங்க ஆண்டவரே. அப்போ அவங்களோட உறவாடுங்க, அவங்களோட காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாக்கிய பண்ண இந்த கிருபை செய்யணும்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடலாம். உடைந்த பாத்திரம் தான் எதற்கும் உதவாத. யாராச்சும் நினைக்கிறீங்களா? ஹலோ, யாராச்சும் நினைக்கிறீங்களா எதுக்கு உதவாதுன்னுட்டு? ஆனா உன்னை உருவாக்க போகிறான் என் தேவன். இந்த ஆராதனையில உருவாக்குற நினைக்கிறவங்க ஒவ்வொரு பேரும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும், அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அப்பதான் தேவன் உன்னை உருவாக்க என் தேவன் ஆயத்தமாகிற தேவனா இருக்காரு. உடைந்த பாத்திரன்னா எதற்கும் உதவாதவன், குருகோலைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரன்னா எதற்கும் உதவாதவன், குருகோலைந்த பாத்திரன்னா எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உன் சித்தம் போலாக்கு, என் சித்தமல்ல உன் சித்தம் போலாக்கு. உடைந்த பாத்திரனா எதற்கோ உதவாதவன், குருகுலைந்த பாத்திரனா எவரோ விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. சொல்லலாமா? இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாத்தீரே. என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாத்தீரே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கோ, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கோ. உடைந்த பாத்திரனா எதற்கும் உதவாதவன், குருகுலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரனா எதற்கும் உதவாதவன், குருகுலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். என்ன அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்னை என்றும் இருக்குமே. உன்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், என்னை மறக்காத தேவன், உன்னை என்னை மறக்காத தேவன், நம்மளை உள்ளங்கையில் பொறித்து வைத்த தேவன். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே, அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கோ, என் சித்தமல்ல உம் சித்தம் போலாக்கோ.
உடைந்த பாத்திரம் எதுக்காச்சும் உதவுமா? எதுக்குமே உதவாது. என்ன ஆகும்? அது வெளியில தூக்கி போடும். ஆனா உடையாத பாத்திரத்தை நம்ம எப்படி வச்சிருப்போம் சொல்லுங்க? பத்திரமா அதை என்ன பண்ணுவோம்? எடுக்கும் போது நேக்கா எடுப்போம். அதை வைக்கும் போது நம்ம டொம்முன்னு வைக்க மாட்டோம். என்ன பண்ணுவான்? மெதுவா வைப்போம். ஆனா நம் தேவன் எப்படி தெரியுமா? நம்ம மனுஷர்கள் எப்படி தெரியுமா? நம்மள்ட்ட காசு இருந்துன்னா சாஃப்டா பேசுவாங்க. நம்மள்ட்ட காரியம் ஆனா சாஃப்டா பேசுவாங்க. அந்த பானை எப்படி வைக்கிறாங்களோ அப்படிதான் நம்மளை நம்மளை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. அப்படிதானே? ஆனா நம்ம உடைந்த பாத்திரமா இருந்தாலும், எதுக்கும் உதவாத இருந்தாலும், உன்னை அறிந்த மனிதர்கள் உன்னை விட்டு போனாலும், உன்னையும் என்னையும் படைத்த சிருஷ்டித்த தேவன் உன்னை உன்னத பாத்திரமா வைக்க தேவனா இருக்கார். யாரு உன்னை விரும்புறாங்க விரும்பாத போறாங்க அதை பத்தி நீ என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. உன்னை நேசிக்கிறவர் யாருன்னா என் தேவாதி தேவன், கத்தாதி கத்த, ராஜாதி ராஜா. இப்ப சொல்லலாம், உன்னத பாத்திரன்னா உலகத்து ஒளியா, உன்னை ஒளியா வைக்கிற தேவன். உன்னத பாத்திரன்னா உலகத்து ஒளியானவன், தேவ அழகி பாத்திரன்னா உம்மை விட்டு விலகாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்றும் இருக்குமே. உன்னை அறிந்த உன்னை பெத்த தாய், ஒரு அப்பன் உன்னை மறந்து போகலாம், உன் சகோதரி உன்னை மறந்து போகலாம், ஏன் கூட பிறந்த சகோதரர் கூட உன்னை மறந்து போகலாம். என் தேவன் முன்னிலைவா இருக்கிற தேவன். அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டேன், என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே. அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டேன், கரங்களை தூக்கி உயவன் கையில் இசையும் களிமண் போல, உயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தமல்ல உம் சித்த போலாட்டோ, என் சித்தமல்ல உம் சித்த போலாட்டோ. உடைந்த பாத்திரம்னா உங்க மனசு உடைந்த நிலையில இருக்குதா? உருந்த நிலையில இருக்குதா? உருகுலைந்த போல இருக்குதா? உடைந்த பாத்திரம்னா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எதற்கு பெருமானவன். உடைந்த பாத்திரம்னா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எதற்கு பெருமானவன். உடைந்த பாத்திரம்னா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எதற்கு பெருமானவன். ஆமா, நம்ம அநேக நேரத்துல எதை குறிச்சு தரமா ஒரு குளிந்து நிக்கிறோம்? மற்ற சொல்றவங்களை பார்த்துதான் நம் காதை நம்ம செவி சாய்க்கிறோம். 1000 பேர் இருந்தாலும் 2 பேர் தான் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க தான் நல்லவங்க. அந்த 1000 பேர் பேசுறத நீ காது கொடுத்து கேட்காத. அதுக்கு ஒரு வாய் கொடுத்து, ஒரு மூக்கு கொடுத்து, ஒரு கண்ணு கொடுத்து அதுக்கு உருவ மாற்றாதீங்க. ஏன்னா என் தேவன் அந்த வார்த்தையை என் தேவன் அதர பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை ஏதனமாய் பேசலாம், ஒண்ணுத்துக்கு உதவாதன்னு சொல்லலாம், அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத. இல்ல, அந்த வார்த்தையை என் தேவன் அதை அதர பண்ணுகிற தேவன், அது ஒன்னில்லாத ஆக்குற தேவன், அதுல ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காத. ஏனென்றா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் காதை நீ கேளாதே போல இரு. அன்னைக்கு முறையா நீங்க பேசினாங்க, தாவீது கொன்றது 1000 10,000, சவுல் கொன்றதோ 1000 சொன்னாங்க. அவன் ஏன் தெரியுமா? அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். அந்த ஜனங்க முறைமா பேசினதால அதை காது கொடுத்து கேட்டுட்டாங்க. அவனால அந்த ராஜ்ய பரத்தை வெற்றியாய் நடத்த முடியல. நீ வேண்டாத வார்த்தைக்கு செவி கொடுக்கிறியா? வேண்டாத வார்த்தைக்கு நீ அதை போட்டு அலக்கடிக்கிறியா? அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்காத, அந்த வார்த்தைக்கு ஜீவன் கொடுக்காத.
அந்த வார்த்தையை என் தேவன் சாகடித்து அதுல ஒரு கனியை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அது என் தேவன் கனி கொடுக்கிறான். நீ உடைந்த பாத்திரம் இந்த உலகத்துல சொல்லலாம், இல்ல என் தேவன் கரத்துல இருக்கிற உன்னத பாத்திரமா என் தேவன் உன்னை வைக்கிறார். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என்று என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நினைச்சிட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தே அபிஷேகத்தாலே மூழ்க நினைச்சிட்டே. குயவன் கையில் தேவனிடத்துல உன்னை ஒப்பு கொடுங்க, அவர் உருவாக்குறார். உன்னை உதவாதங்கிற இடத்துல உன்னை ஒரு பானையா உருவாக்குறார். மற்றவருக்கு பயன்படுகிற செய்ய தேவன். சித்தம் போலாக்கும் என் சித்தமல்ல, சித்தம் போலாக்கும் உன்னத பாத்திரனா உலகத்தின் ஒளியானவன். தேவ அழகி பாத்திரனா உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரனா உலகத்து ஒளியானவன். தேவ அழகி பாத்திரனா உம்மை விட்டு விலகாதவன். சவுலை பார்த்து இவனா எங்களை ரட்சிக்க போகிறான் என்று சொன்னாங்க அந்த ஜனங்க. இவனா எங்களை ரட்சிக்க போறான்னு சொன்னாங்க. அவன் எப்படி தெரியுமா இருந்தான்? ஏய் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கலங்க. அவன் காது கேளாத போல இருந்தான். அப்ப உங்க விசுவாசம் எதுலங்க இருக்குது? உங்க நம்பிக்கை எது மேலங்க இருக்குது? என் தேவன் சொல்றாரு உன்னை உன்னத பாத்திரமா வைப்பேன்னு சொல்றாரு. இன்னொருத்தவன் உதவாதுன்னு சொல்றான். ஆனா உங்க செவியை எங்க திரும்ப சேர்க்கிறீங்க? உன்னை உதவாதங்கிற பாத்திரத்தை நீ செவி சாய்க்கவே வேண்டாம். ஏன்னா என் தேவன் உன் பாத்திரத்தை கையில் எடுத்துட்டாரு. அப்படியே நம்புறவங்க கரங்களை தட்டி, என்னை பயன்படுத்துற தேவன், என்னை உருவாக்குற தேவன், என்னை மற்றவங்க தூஷணமா எந்த இடத்துல இல்ல ஆண்டவரே நான் அதுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், அதை நான் காது கேளாதபடி நிற்பேன் என்று நீ வாக்கு கொடுங்க. கர்த்தர் உங்க வாக்கு கொடுக்கிறார். உன்னை உன்னத பாத்திரமா உன்னை ஒளியின் மேல வைக்கிற தேவனாய் வைக்கிறார். தனிமையின் பாதையில் தகப்பனை போலே சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்க
தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஆமா, உன்னை சபித்து ஒதுக்குற இடத்துல என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா. உங்க மேல எப்படி அன்பா இருக்காரு பாருங்க, எத்தனை பாசமா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் அன்பு, அவர் பிரசனம். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க என் தேவன் உன்னை மார்போடு அழைத்துக் கொள்ளுகிறார். அவர் அன்பை செலுத்துகிற தேவனா இருக்கார். தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. மகளே மகனே அழுவாது, உன்னை மார்போடு அழைத்துக் கொண்டார். மார்போடு அழைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறந்தேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆமாண்டவரே, மற்றவங்க சொல்லி சொல்லி என் மனசை காயப்படுத்திட்டாங்க தான், வேதனைப்படுத்திட்டாங்க தான். என்னை ஒன்றுத்துக்கு உதவாதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் உதவாதையே போயிட்டேன். நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்லி அதை கேட்டு கேட்டு அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுத்துட்டாண்டவரே. ஆனால் நீ எத்தனையோ வார்த்தை சொல்லியிருக்கீங்க, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மார்போடு அணைச்சிக்கொட்டேன், உன்னை கண்ணீரெல்லாம் துடைத்துட்டேன்னு எத்தனையோ வார்த்தைக்கு சொன்னீங்க. அதுக்கு நான் செவி கொடுக்கவே இல்லை.
மனுஷன் சொல்ற வார்த்தைக்கு நான் செவி கொடுத்துட்டேன். ஆனா இப்ப நீ சொன்ன வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிற ஆண்டவரே. என்ன மார்போடு அணைத்த தேவன், நான் தனியா நடக்கும்போது உங்களோட தோளில சுமந்த தேவன், நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு உயிர் உண்டு, ஜீவன் உண்டு. ஏனென்றா என் வாழ்க்கையில அப்படியே நடக்குது. நம்புறவங்க கரங்களை தட்டிக்கொண்ட அவர் வல்லமுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு வாக்கு தத்தத்தை ஆமாம் என்று சொல்லுகிற தேவனா இருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தையை அதிர பண்ணுகிற தேவன், மனுஷனுடைய வார்த்தையை சாபப்படுகிற தேவன், மனுஷனுடைய வார்த்தையை ஒன்றுக்கு முரணாதன் என்று சொல்ற தேவன். ஏன்னா என் தேவன் ஜீவனுள்ள தேவன். என் தேவன் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, உயிர் உண்டு. அதோட வாழ்க்கையில நிறைவேறத்தக்கது. கரங்களை மேல தூக்கி சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி நல்லா மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆமாண்டவரே, எனக்கு நீ ஆறுதல் தந்தீங்களா ஆண்டவரே? எனக்கு நீ ஆறுதல் தந்தீங்க. நான் கேட்ட வார்த்தை ஃபுல்லா சாபமான வார்த்தை. என் பிள்ளை குறித்து, என்னை குறித்து சாபமான வார்த்தை, அவதூறமான வார்த்தையை நான் கேட்டேன். ஆனா அந்த வார்த்தை உள்ளே, அந்த வார்த்தையை என் தேவன் நிர்மூலமாக்கின தேவன், நிர்மூலமாய் ஒன்றுமே ஆகாத அந்த வார்த்தை, மனுஷனோட வார்த்தை அதிர பண்ண என் தேவன், அதிலே உனக்கு ஆசீர்வாதத்தை தந்த தேவன். சாபத்துக்கு முன்னாடி தாங்க ஆசீர்வாதத்தை என் தேவன் வருஷிக்க பண்ணுகிறா. மற்றவங்க பார்க்கிற பார்வையில் அல்ல, உன்னை உன்னத பாத்திரமா உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிற தேவன். காது கேளாத போல நில்லுங்க. ஏன்னா அந்த இடத்துல உன் தேவன் உன்னை உருவாக்குறார், உருமாற்றார். ஏன்னா உன் உயர்ந்த உன்னத ஸ்தானத்துல உன்னை உட்கார வைக்கிற தேவன். நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். இந்த ஆராதனையில ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரை நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு நன்றி ராஜா. நீர் ஆசுவத்துக்காக பலப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஆண்டவரே துணிக்கட்டும், அது செயல்படட்டும், அது ஆசீர்வாதமா அமையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சந்தோஷமா இருக்கலாம், நல்லா சத்தமா ஹல்லேலூயா. உட்காரலாம்.